ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒய் ப்ளஸ் கேட்டகரி செக்யூரிட்டி பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. ஸோ இது என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எதற்காக ஒய் ப்ளஸ் செக்யூரிட்டி வந்து விஜய் சார் கொடுத்துருக்குறாங்க, இதை பற்றின கலவையான விமர்சனங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம், அதே மாதிரி இதில் என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படிங்கிற நிறையா விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். நிறைய அரசியல் உண்மைகளும் அதன் பின்னாடி மறைந்திருக்கிற ஒரு சில பாலிட்டிக்ஸ் விஷயங்களையும் பற்றி தான் நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சார்பாக யாருக்கும் ஆதரவாக பேசக்கூடிய வீடியோ கிடையாது. இது முழுக்க மக்களுடைய விழிப்புணர்வுக்காகவும் மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியங்கிறதுக்காண்டி தான். ஏன்னா இது மக்கள் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அரசியலை, இப்போ இருக்கிற அரசியலை கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக எனக்கு வந்த தகவலின் அடிப்படையில் எனக்கு தோன்றிய ஒரு சில விஷயங்களையும், இன்னொன்று மக்கள் மத்தியில் இதை பற்றினான ஒரு கலவையான விமர்சனங்கள் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற கட்சிகளை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கேட்டகரியை பற்றி என்ன நினைக்கிறாங்க வைக்கிறாங்க, அவங்களுடைய விமர்சனங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒய் ப்ளஸ் கேட்டகரி இது எதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சில காரணங்களை வந்து இன்றைக்கி மீடியாக்கள் நிறையா பேர் சொல்லிகிட்ருக்காங்க. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ட்விட்டரில் வந்து ஒரு ஆடியோ வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது, அவர் இத்தனாம் தேதி நாமக்கல் மாவட்டம் வராரு, அப்போ வந்து அழுகின முட்டையை வச்சு அவரை தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பேசி சிரிக்கிற ஒரு ஆடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டரில் பயங்கரமாக வைரலாச்சு, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் தான் இதுக்கான மத்திய அரசுலேருந்து இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒய் ப்ளஸ் செக்யூரிட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஓகே. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க இவங்களுடைய, அதாவது விஜயை வந்து வேவு பார்க்கறதுக்காக மத்திய அரசினால் வந்து இந்த மாதிரி ஒரு ஒய் ப்ளஸ் கேட்டகரி, அதாவது செக்யூரிட்டி மூலமாக மத்திய அரசு தமிழக வெற்றி கழகத்தில் நடக்கிற உட்கட்சி விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக, இன்னொன்று பிஜேபியின் கண்ட்ரோலில் இந்த கட்சி இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலருடைய விமர்சனங்களும். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, எதற்கு வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் அவங்க கவர்மெண்ட் காசை எதுக்கு செலவு பண்ணுறாங்க. இவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர், பயங்கரமாக ஒரு வருமானம், இன்னொன்று ப்ளஸ்ஸு இதுவும் இருக்குது. அப்படிங்கிறப்ப இவருக்கு கவர்மெண்ட்லேருந்து எதற்கு மாதம் வந்து பார்த்திங்கன்னா 20-30 லட்சம் ரூபா செலவு பண்ணி பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் விமர்சனங்கள் எழும்புது. இது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் சார்பாகவும் சரி, விஜய் ஆதரவாளர்கள் சார்பாகவும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழக அரசு தான் இந்த விஷயத்தை பண்ணலை, இந்த ஒரு செக்யூரிட்டியை வந்து எங்களுக்கு தலைவருக்கு கொடுக்கல, விஜய் அவர்களுக்கு கொடுக்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாராட்டியிருக்காங்க. சரி, ஓகே. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்படி இருக்கப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஒய் ப்ளஸ் கேட்டகரி, இந்த மாதிரி இஜட் ப்ளஸ் கேட்டகரி, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒய் ப்ளஸ் கேட்டகரியில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா எத்தனை கமாண்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2-4 பேர் இருப்பாங்க. டோட்டல் பர்சனல் வந்து எத்தனை பேர் இருப்பாங்கன்னா ஒரு 11 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 ஷிஃப்டாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ 3 ஷிஃப்டாக ஒர்க் பண்ணுவாங்க. 3 ஷிஃப்ட்டு 9 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ் வரைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெஹிக்கல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய கன்வேக்காக 2-3 வெஹிக்கல்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 lakhs, ஒரு 20 lakhs கிட்ட அரௌண்டாக
மந்த்லி இவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு கீழே இருக்கிறது ஒய் கேட்டகரி. இதில் வந்து 1லேருந்து 2 கமாண்டர் இருப்பாங்க. டோட்டல் பர்சனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 பேர் இருப்பாங்க. பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து பிஎஸ்ஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 பேர், 6லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 8 ஹவர் ஷிஃப்ட்டுக்கு வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்வேக்கு பார்த்திங்கன்னா 1 or 2 வெஹிக்கிள்ஸ் இது பண்ணுவாங்க. இந்த ஒய் கேட்டகரிக்கு பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி வந்து ஒரு 12 lakhsலேருந்து 15 lakhs வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே இருக்கிறது எக்ஸு. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கமாண்டர்ஸ் கிடையாது. அதில் பர்சனல் மட்டும் ஒரு 2 பர்சனல் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஷிஃப்ட்ஸ், அதாவது 6 ஹவர்லேருந்து 8 ஹவர் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெஹிக்கிள் இல்லைன்னா 2 வெஹிக்கிள் வரைக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா, இது ஓகே. அதுக்கு மேலே இஜெட்னு ஒரு கேட்டகரி இருக்குது. விஜய் சார் கொடுத்துருக்காங்களா ஒய் ப்ளஸ். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இஜெட் கேட்டகரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கமாண்டர்ஸ் வந்து 4லேருந்து 6 பேர் இருப்பாங்க. டோட்டல் பர்சனல் 22 பேர். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டு 3+ ஷிஃப்ட்டு 9 to 8 ஹவர் வந்து ஷிஃப்ட் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 5 to 7 வெஹிக்கிள்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக பார்த்திங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 புல்லட் ப்ரூஃப் இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 16 லட்ச ரூபா மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து இஜெட் ப்ளஸ் கேட்டகரி. இந்த இஜெட் ப்ளஸ் கேட்டகரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 பேருக்கு மேலே கமாண்டர்ஸ் இருப்பாங்க. 55 பேருக்கு மேலே பர்சனல் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 5+ புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கார்ஸ் அண்ட் வேன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மந்த்லியோட செலவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதம் ஒரு 33 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அரௌண்டு 51 ப்ரொடக்டர் அஸ் ஆஃப் 2024 இன்க்ளூடிங் வேரியஸ் ஸ்டேட் சிஎம்ஸ் அண்டு சினி செலிப்ரிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த ஒய் ப்ளஸில் வந்துட்டு விஜய் சார் இருக்காங்க. அதே மாதிரி அண்ணாமலை அண்ணனும் இதில் தான் இருப்பாங்க நினைக்கிறேன். இப்போ இஜெட் ப்ளஸ்ஸு இந்த மாதிரி இதில் வந்து ஒரு சில அரசியல்வாதிகள் இருக்காங்க, ஆக்டர்ஸ் இருக்காங்க. இந்த இஜெட் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச மாதிரி காங்கிரஸ் அந்த தலைவர் ஒரு ராகுல் காந்தி அவங்க ஃபேமிலிக்கு இருக்குது. ஆனால் இதுலேயே வந்து ஹை குவாலிட்டி, அதாவது செக்யூரிட்டி ஒரே ஒருத்தருக்கு தான் இந்தியாவில். இந்த எஸ்பிஜி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா எஸ்பிஜி செக்யூரிட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பட்ஜெட் வந்து ஒரு 1 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 592 கோடி ரூபாய். ஸோ பிரைம் மினிஸ்டரோட அந்த செக்யூரிட்டியோட எஸ்பிஜி அந்த இதுக்கு கிட்டத்தட்ட பட்ஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 592 கோடி ரூபாய் வருஷத்துக்கு ஒதுக்குறாங்க. சரி, ஓகே. இப்போ விஜய் சாருக்கு எதுக்கு வந்து ஒய் ப்ளஸ் செக்யூரிட்டி அப்படின்னு எல்லாருடைய கலவையான விமர்சனங்கள் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி வந்து ட்விட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல்லில் இவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போகும்போது அழுகிய முட்டையை வச்சு இவர் அடிக்கணும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன ஆகும், ஒரு பிரச்சனை உண்டாகும், உள்ளூர் கலவரம் மாதிரி உண்டாகும். அப்போ ஒரு சில அரசியல் லாபத்துக்காக பண்ணக்கூடணும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இவருக்கு வந்துட்டு இந்த தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை விஜய் கட்சி சார்ந்த முடிவுகள் பிஜேபிக்கு தெரியணும், எப்படியாவது பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி விஜய் உட்கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒய் ப்ளஸ் கேட்டகரி செக்யூரிட்டி வந்து கொடுக்கப்படுது, வாண்டடாக விஜய்க்கு கொடுக்கப்படுது. அந்த அளவுக்கு தமிழகத்தில் வந்து எந்த தலைவர்களுக்கும் எந்த பாதுகாப்பு எந்த ஒரு கேள்விக்குறியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்வைக்கிறாங்க. ஆனால் இந்த வாதத்தை எதிர்த்து இந்த சர்ச்சை பேத்தை எதிர்த்து ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க, அப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் பகுஜான்
கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர் வந்து பாதுகாப்பு கொடுக்கப்படலை. அதனால தான் அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, எதிரிகள் காலி பண்ணுறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழகத்தில் பிரசாந்த் கிஷோர் வேறு என்ன பண்ணிட்டாரு, இவருக்கு வந்து தமிழகத்தில் 20% மேலே ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கிற பெரிய கட்சிகளாக இருக்கட்டும், எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், சின்ன கட்சிகளாக இருக்கட்டும், இத்தனை நாள் நம்ம இவ்வளோ தூரம் இது பண்ணியிருக்கோம் வச்சுருக்கோம், நமக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இல்லை. ஏன்னா மாநாடுலேருந்து பார்க்குறோம், மாநாட்டில் இருந்து கிட்டத்தட்ட அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா, பரந்தூர் விமான நிலைய போராட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொள்கை தலைவர்களுடைய அந்த அவங்களுக்கு மரியாதை செலுத்தினது, இந்த மாதிரி அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியோட நடவடிக்கை வேறு மாதிரி. இன்னொரு வட இந்தியா முதற்கொண்டு கவர் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிரசாந்த் கிஷோரே வந்து நேரில் போய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை சந்தித்து 2026 தேர்தலுக்கான வியூங்களை கொடுத்துருக்காரு, பல ஆலோசனைகளையும் கொடுத்துருக்காரு. இந்த சுற்றுப்பயணத்துக்கு ஏதுவான ஒரு சில ஐடியாக்களையும் கொடுத்துருக்காருன்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிவிகே கட்சியோட அந்த வளர்ச்சி வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அப்போ இதை பொறுக்க முடியாதவங்க ஒரு சில பேர் ஏதாவது விஜய் சாருக்கு எதிராக எதுவும் பண்ணிடக்கூடாதவங்கிறதுக்காண்டி இன்றைக்கி மத்திய அரசே முன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த Y+ செக்யூரிட்டியை வந்து கேட்டகரி செக்யூரிட்டியை வந்து இன்றைக்கி விஜய் சார் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவிகே கட்சியோட நிர்வாகிகளும் சரி, தொண்டர்களும் சரி, விஜய் ரசிகர்களும் சரி, இதை பெரியதளவில் கொண்டாடுறாங்க. என்ன அப்படின்னா தமிழக அரசு இந்த விஷயத்த பண்ணியிருக்கணும், ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அதை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பயங்கரமாக வந்துட்டு இது வந்து ஒரு பக்கம் பேசப்படும் பொருளாக மாறிக்கிட்டு இருக்குது. ஆனால் இதில் வந்து நிறைய பேர் மூத்த பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா அரசியல் வல்லுநர்களாகட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் பிஜேபியோட பி டீமோ ஏ டீமோ இதை ஒன்று சொல்கிறாங்க. அவர்களுடைய ஒரு ஃபோர்ஸ்னால தான் விஜய் வந்து கட்சியை ஆரம்பித்து அவர்களுடைய வழிநடத்தலின்படி தான் இன்றைக்கி கட்சியோட விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. எப்படியாவது டிஎம்கேயை வருகின்ற 2026 தேர்தலில் ஏடிஎம்கே, டிவிகே, தேமுதிக, கம்யூனிஸ்ட் இந்த கட்சியோட கூட்டணி அமைச்சு டிஎம்கேவை தோற்கடிக்கணும். தோற்கடித்து விஜய் மூலமாக என்ன பண்ணணும், தமிழகத்துக்குள்ளே உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை அடிபடிட்டுருக்கு. ஒரு சிலருடைய விமர்சனங்களும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் மக்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா மக்கள் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. ஒரு சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஒரு சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அபட்டமாக நமக்கு தெரியுது. அந்த அபட்டமாக தெரிகிற விஷயங்களை நம்ம டைரெக்டாக நம்ம பேசுகிறதுக்கு முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சட்ட சிக்கல்கள் அப்படி. ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அவருடைய விமர்சனம். இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கட்டும், அதே மாதிரி வளர்ந்த கட்சியாக இருக்கட்டும், கேப்டன் அவர்களுடைய கட்சியில் அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே 4 செவத்துக்குள்ளே இருந்து கட்சி நடத்த முடியாது, வெளியே வந்து ப்ரெஸ் மீட் பண்ணணும், மக்களை சந்திக்கணும், சுற்றுப்பயணம் மேற்கணும், இந்த மாதிரி பண்ணால் தான் கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னாரு. அடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா உடனே என்ன ஆகுது அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் வராரு. எங்கள் ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வந்துட்டு ஒரு கேம்பெயின் பண்ணாரோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் நடக்க போகுது. நம்ம பழைய வீடியோக்கெலாம் நம்ம பேசியிருந்தோம். இந்த கேம்பெயின் இப்போ இதை வந்து ஒரு மார்க்கெட்டிங்காக மாற்றிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2026 தேர்தலில் விஜய்க்கு ஓட்டு வந்து 20% வருமா? இந்த செக்யூரிட்டி பாதுகாப்பு விஜய்க்கு அவங்களுக்கு கொடுத்தது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தானா முன் வந்து கொடுத்ததுக்கு காரணம் ஒரு அவங்க கட்டுப்பாட்டுகளை வைக்கணும், இல்லை விஜய் கட்சிக்குள்ள நடக்கிற விஷயங்களை வேவு பார்க்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை மித்த தரப்பில் சொன்ன மாதிரி தமிழக அரசே கொடுக்கல, பட் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாராட்டணும்னு சொல்லிட்டு டிவிகே ஓட கட்சி நிர்வாகிகள் பாராட்டுறாங்களே, அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இனியும் பேசுவோம், அரசியல் தெளிவோம்.